மாதா தொலைக்காட்சியின் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்ப உதவுபவர்கள் புனித காணிக்கை அன்னை சபையின் அருட்சகோதரிகள், கோயம்புத்தூர். சரித்திரம் படைத்தவர்களின் பாதைகள் அழிக்கப்படுவதில்லை. அவர்களின் பாதச்சுவடுகள் நமது வாழ்வின் பாதைகள். கரும்பத்தன்பதியில் காவியமாய் கருவான எம் காணிக்கை அன்னை சபை இன்று இறை ஊழியரின் பாதச்சுவடுகளின் வழியில் விருட்சமாய் வளர்ந்து ஐரோப்பா, ஆப்பிரிக்கா என கண்டம் கடந்து அதன் வேர்கால்களை அகலப்படுத்தி வருகிறது. அனைத்திற்கும் மகுடமாக 2000 ஆண்டு டிசம்பர் திங்கள் 15ஆம் நாள் எம் சபை திரு ஆட்சிப்பீட அதிகாரத்திற்கு உட்பட்ட துறவற சபையாக உயர்த்தப்பட்டது. எமது சபையின் வரலாற்றில் புது மைல்கல்லாய் அமைந்தது. 1000க்கும் மேற்பட்ட எம் அருட்சகோதரிகளின் தூய அர்ப்பணத்தாலும் வாழ்க்கை சான்றாலும் ஆற்றும் இறைப்பணியாலும் பிறரன்பு சேவையாலும் உலகளாவிய திரு அவையின் ஓர் அங்கமாக உயர்ந்திருப்பதை வரலாறு ஒரு நாளும் மறக்காது. இறை ஊழியரின் உள்ளொளியில் எம் சபையை கடந்த 173 ஆண்டுகளாக 20 சபை தலைமை அன்னையர்கள் இறைக்கரம் பற்றி அன்னை மரியின் துணையோடும் பிரான்சிசுவின் எளிமையோடும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் ஆன்மீக பாதையில் வழிநடத்தி இறைப்புகழ் பரப்பியுள்ளனர். இவர்களின் கடின உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் கட்டுக்கோப்பான நிர்வாகமும் தான் இன்று எம் சபையின் பரிணாம வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. புனித காணிக்கை அன்னை சபையின் நிறுவனர் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் நினைவு நாளில் அச்சபையின் அருட்சகோதரிகளின் பணி சிறக்க வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.